கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது தீர்க்க தரிசனத்தை நாடுங்கள் என்று. நீதிமொழிகள் 29:18 தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் தீர்க்க தரிசிகளை கொண்டு அநேக திட்டவட்டமான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை காட்டிலும் வேத வசனமே நமக்கு தீர்க்க தரிசனமாய் நம்மை முகத்துக்கு முகம் நோக்கி பேசுவதை போல, உள்ளத்தை உரைத்து பேசுவதை போல பல சமயங்களிலும் நமக்கு தோன்றுகிறது. இந்த வேதம் உரைந்த தீர்க்க தரிசன வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து அதற்கு அர்ப்பணித்து அதற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்து செல்லும் போது வாழ்க்கையில வேதம் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும், வேதம் சொல்லுகிற எல்லா நன்மைகளும் பலிக்க ஆரம்பிக்கிறது. வேதம் சொல்கிறது, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இந்த காலை வேளையில ஒருவேளை பாக்கியத்தை இழந்த சூழ்நிலையில பரிதாபத்தோடும் பதட்டத்தோடும் கவலையோடும் தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். வேதத்தை காத்துக்கொள்ளுவேன், வேதத்தை கடைபிடிப்பேன், வேத வசனத்தை பின்பற்றி செல்லுவேன் என்று தீர்மானம் எடுத்து பாருங்கள். நிச்சயமாய் பாக்கியம் உங்கள் வாழ்க்கையில கடந்து வருவதை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாய் பாக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு தேவன் தருவதை காண்பீர்கள். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமென். தீர்க்க தரிசனமாகிய வேத வசனத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே பாக்கியவதிகள், பாக்கியவான்கள். ஆமென். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை நேரத்திலும் வேதத்தின் வசனத்தை காக்கிறவர்களாய், கர்த்தருடைய தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதவர்களாய் அதற்கு அடங்கி வாழ கிருபை தாரும். ஜெபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை பாக்கியவதிகள், பாக்கியவான்களாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.